திருச்சிற்றம்பலம். இப்போ நாம் இருக்கக்கூடிய இடம் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கத்தை அடுத்திருக்கக்கூடிய திசைமுகன் சேரி அப்படின்னு வழங்கப்பட்டு இன்னைக்கு ஐயம்பேட்டை சேரி அப்படின்னு வழங்கப்படக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய நரசிம்மேஸ்வரர் உடனுரை மரகதவள்ளி அம்பிகை கோவிலில் இருக்கிறோம். இந்த ஊருக்கு ஒரு தனித்துவமான வரலாறு உண்டு. அந்த வரலாறு என்ன அப்படின்னா, திசைகள் நான்கினையும் குறிக்கின்ற விதமாக 4 தலைகளை உடைய பிரம்மதேவன் இந்த ஊருக்கு வந்து வேள்வி செய்து விஷ்ணு பரமாத்மாவினுடைய பரமபத கோலத்தை இந்த ஊர்ல பார்த்ததுனால இந்த ஊருக்கு திசைமுகன் சேரி அப்படின்னு ஒரு பெயர் வந்ததாக இந்த ஊரினுடைய வரலாறு நமக்கு குறிப்பிடுகின்றது. அப்பேற்பட்ட சிறப்புமிக்க இந்த ஊரிலே எழுந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நரசிம்மேஸ்வரர் அப்படின்றவருக்கு ஒரு தனி வரலாறு உண்டு. நரசிம்மமூர்த்தி தூணை பிளந்து கொண்டு வந்து பக்த பிரகலாதனை காக்க வேண்டி அவனுடைய தகப்பனாகிய இரண்ய கசிபுவை தன்னுடைய மடியிலே கடத்தி தன்னுடைய கூரிய நகங்களால கிழித்து அவரை வதம் செய்து பக்த பிரகலாதனை காத்தார் அப்படின்றது வரலாறு. அப்பேற்பட்ட வரலாறை கொண்ட நரசிம்மமூர்த்தி இந்த சிவபெருமானை இந்த ஊர்ல பிரதிஷ்டை செய்து வழிபாடு பண்ணதுனால அவருக்கு ஏற்பட்ட மிகுந்த கோபம், சினம், உக்ரம் தணிந்து சாந்த நிலைக்கும் தன்னுடைய இயல்பு நிலைக்கும் வந்தாராம். இந்த தேவிக்கு மரகதவள்ளி அம்பிகை அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. தேவிக்கு ஏன் அந்த பெயர் அப்படின்னா, தன்னுடைய குளுமையான அருளை நரசிம்மமூர்த்திக்கு அருள் புரிந்து அவர் சாந்த நிலையை பெற்று இங்க சிவபெருமானை பூஜிக்க வேண்டி தேவி அருள் புரிந்ததுனால தேவிக்கு மரகதவள்ளி அம்பிகை அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. ஆக இவ்வளவு சிறப்புமிக்க வரலாற்றை உடைய இந்த சிவாலயம் இந்த ஊர்ல இருக்குது. ஆனா பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காசிக்கு எப்படி கங்கா தீர்த்தமோ அது மாதிரி இந்த கோவிலுக்கு பாலாற்று நீர் அனுதினமும் கோவில் குளத்துக்கு வந்து வெளியே போகக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி இந்த இடத்துல நிகழுது. ஆக இந்த சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யறதுனால நமக்கு இருக்கக்கூடிய உயர் இரத்த அழுத்தம், மனக்குழப்பம், அப்புறம் மனசுல அமைதியே இல்லை. பல பேர் பல ஆலயங்களை தேடி போறதுக்கான ஒரே காரணம் என்னுடைய மனசுல நிம்மதி இல்லை. கோடிக்கணக்கான பணம் இருந்தும் செல்வம் இருந்தும் என்னுடைய மனதிலே நிம்மதி என்ற ஒன்று இல்லை அப்படின்னு பல பேர் பல ஆலயங்களை சுத்தி வரோம். அப்படி தன்னுடைய மனதிலே ஒரு அமைதி வேண்டும், தன்னுடைய மனம் ஒரு சாந்தி நிலையை பெறணும் அப்படின்னா இந்த சிவாலயத்திலே வந்து வழிபாடு செய்து அதிலிருந்து விடுபட்டு நாமும் இன்புற்று வாழலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.